சிகரத்தில் ஏறி ஹலோ மணியன் சாரா? சார் சொல்லுங்க சார். சார் வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். சரி சார் சரி சார். நாடகத்துக்கு வந்துருக்கீங்களா? ஆமா சார், நாடகத்துக்கு இந்த நம்ம மானாமரம் பக்கத்துல கன்னியாகுமரிஜானா? ஆமா சார், அங்கேதான் வந்திருக்கான். சரி சார், நான் அங்கேதான் வந்திருக்கேன். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, ஒரு லோன் போடுறதுக்காண்டி வந்திருக்கேன். ஆமா சார் ஆமா சார். எங்க வீட்டுல ரொம்ப ஏற்கனவே லோன் போடணும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி சார். நாங்க குரூப்பாத்தே வந்திருக்கோம். வந்தீங்கன்னா எல்லாரும் சேர்த்து போட்டுருவோம். ஓ குரூப்பா பி குரூப்பா? இல்ல பி குரூப் இல்ல சார், ஓ குரூப் தான் சார். பி குரூப்னா வீஸ் படா? ஐயோ இல்ல சார், ஓ குரூப் சார். ஓ குரூப்பா? லோன் போடுறீங்க. நான் சரியான பொம்பளை பிள்ளை கொண்டாந்துருக்கேன். குடிஞ்சிட்டு நான் உடனே ஓல் போடுறேன். ஏற்கனவே போட்டுட்டு அகண்டு போய் கிடக்கா சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். இங்க நாடகம் நடக்குதா சார்? நாடகம் தான் சார், நம்ம கிராமத்துல நடத்துறாங்க சார். அப்படியே டான்ஸரு? டான்சர் வந்து இங்க வந்திருக்க நடிகர் எல்லாரும் சொல்லிடுறேன். டான்சர் புதுக்கோட்டை ராதாச்செல்வி கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? ஓ அந்த சிரிச்ச முண்டையா? ஆமா சார், யூடியூப்ல கூட நிறைய கருவா முண்டை. ஆமா சார் ஆமா சார் ஆமா சார். அங்க சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி சார். வீட்டுல இருந்து கால் பண்றேன். சரி சார். ஹலோ டார்லிங், நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கு நல்லா இருக்கியா? உங்களுக்கு என்ன டான்ஸா? அவ ஒரு லூஸ் முண்டை. நீ நான் சாப்பிட்டியாடா செல்லாம்? சாப்பிட்ற நல்லா சாப்பிட்ற, வேலை வேலைக்கு சாப்பிட்ற. அவளை விடு, அவள் ஒரு கருவாச்சி முண்டை. அவளை போய் அவளை விட்டு அப்படி நல்லா இருக்கியா? ஆமா, வேலை வேலைக்கு சாப்பிட்றான். உன்னை விட்டுட்டு நான் யாரை நான் பார்க்க போறேன் செல்ல? யாரு? ராதாச்சி. அவ ஒரு பைத்தியார முண்டை. அவெல்லாம் ஒரு ஆளாடி எனக்கு. நீ நல்லா சாப்பிடு. ஆமா, ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்கூல்ல அனுப்பிட்டியா? ஆமா, அவர் இழிச்சா உண்டா. வீட்டில் ஒன்று போடணும்டா. வந்திருக்கேன். சார் வணக்கம் வணக்கம். கட் பண்ணுறேன் சார். மணியன் சார், நான் வந்து இறங்கிட்டேன். சார் மேடை இருக்கு பாருங்க, கம்மாக்கர் ஓரத்துல மேடை இருக்கு. யாரு நீங்க? எப்படி இருப்பீங்க சொல்லுங்க சார்? கண்ணாடி போட்டு போய் தொப்பி மாட்டேன் சார். கொஞ்சம் லெப்ட்ல திரும்புங்க. ஓ, உங்க வீட்டுல இந்த கூலிச்சாமி கக்கூஸ் கழுவுறானா? ஆமா சார், அவர்தான் சார். எங்க வீடு மட்டும் இல்ல, ஊரே அவர்தான் சார். ஆமா, வந்தா நான் தர்மாஸ்பத்திரியில சேர்த்து விட்டேன். ஆமா, ஒரு நர்ஸ் நக்கிவிட்டேன். அதனால அவனை ஜஸ்மெண்ட் பண்ணிட்டேன். அவனை சேர்க்காதீங்க, வீட்டுல உள்ள செருப்புலாம் கலவாட்டு போயிருக்கேன் சார். ஏற்கனவே 3 ஜோடி தொலைஞ்சு போச்சு சார். கேட்டா நாய் தூக்குதுன்னு சொல்றாங்க சார். சார் வணக்கம் சார். கண்ணாடி போடலாமாடா? கலெக்டரா? அப்படியே கலெக்டர் பையன் மங்க மாதிரியே தவறு. நான் சொன்னேன்ல, ஒரு லோன் எல்லாம் போடுறாங்க. ஒரு சாரி வெளிநாட்டுல வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. அவர் நல்ல ஒரு ரசிகர்ரா. உனக்கு எனக்கு ஜெயராஜுக்கு அழகருக்கு குளிச்சாக்கு எல்லாரும் லோன் போட சொன்னாரு. நான் தான் கனையமரிச்சால நாடகம் இருக்குது. வாங்க சார், அவர்கிட்ட சைட்ல பேசு. மாசான ஒரு வீடு கட்டினா லோன் போடணும். ஐயா, உங்க பேர் என்ன? நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். தம்பி மணிகண்டன். நீங்க லோனு சுல்தான் பாய். என்ன சுல்தான்? சுல்தான் பாய். பேர் உங்க சுல்தான் பாய். லோன் போடுறீங்க? என்னென்ன லோன் போடுறீங்க? பதட்டப்படாம பேசுறீங்க. உங்களை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு சார். மாதிரியா இருக்கு. நம்ம போப்போ ஒண்ணு சார், எனக்கு சந்தேகம் சார். என்னென்ன லோன் போடுறீங்க சார்? வீட் லோனு, வீட் லோனு, மாட்டு மாட்டு லோனு, மாட்டு லோனு, ஆமா மாட்டு லோனு. ஆடு பொட்டையா வச்சிருக்கேன். சென்னை 2 ஆடுமே சேர்ந்து வச்சிருக்கேன் சார். சென்னை ஆடு என்ன நம்மகிட்ட சென்னை ஆக்கிடுவேன். யார் நீங்களா சார்? நம்மளுக்கு ஊசி சரியான ஊசி. அப்படியா சார்? நான் ஃபுல் பண்ணிருக்கேன். சரிங்க சார் சரிங்க சார். ஆட்டு லோன் போடுவீங்களா? கோழி லோனு சார்? நான் போட்டா சரியாது சார். நீ போட்டா சென்னையாவது சாணி தான் போடும். கூப்பிடாதீங்க. உங்களை பார்க்கும்போது சாந்தமா இருக்கிறீங்க. ஆமாமா, லோன் எல்லாத்துக்குமே போடுவீங்க சார். எவ்வளவுல இருந்து எவ்வளவு வரையும் போடுவீங்க சார்? அதாவது 1 lakhs, 2 lakhs, ஹவுசிங் போர்டு லோன் தான் 25 lakhs. ஓ, வீடு lakhs. வீட்டை பொறுத்து லோன் போடும் சார். வீடு ரொம்ப
ஆமா. ரொம்ப வீடு கொஞ்சம் பெருசா கட்டணும் சார். பெருசா இருக்குமா? ஆமா சார். கொஞ்சம் டைட்டா இருக்கிறது பாருங்க. என்ன சார் சொல்றீங்க? இல்ல பேங்க்ல பணம் இல்ல இல்லாம சார், கொத்தனார்லாம் சம்பளம் ஹெவியா கேக்குறாங்க சார். கொத்தனாரு ஹெவியா கேக்குறாங்க. எவ்வளவு கேக்குறாங்க? 1000 ரூபாய் கேக்குறாங்க ஒரு நாளைக்கு. சித்தால லைட்டா தூக்க சொல்லு, குறைச்சிடுவேன் சம்பளத்தை. என்ன சொல்றீங்க? ஆமா சார். சார், சார், எனக்கு நீங்க தான் சார் லோன் போடணும். ஆமா சார், நீங்க லோன் போட்டீங்கன்னா நான் கரெக்டா உங்கள்ட்ட நான் கட்டிடுவேன் சார். உங்களுக்கு போடணும்னே வந்திருக்கேன். அப்படியே சார். ஆமா. ஆமா. வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாரும் சார் யாருக்கு லோன் போடுறதா சொல்லுங்க, அடையன் போட்டு தர்றேன். லோன் போடணும்னா நோய் இருக்கான்னு பாக்கணும். என்ன சார் சொல்றீங்க? உடம்பு நல்லா இருந்தா தான் லோன் தருவேன். நல்லா இருக்கு சார் எனக்கு. இல்ல, எனக்கு டவுட்டா இருக்கு. யூரின் நல்லா போகுதா? எப்படி தண்ணியா போகுதா? இல்ல மூத்திரம் தண்ணியா போகுதானே? இல்ல கொரோனா அடி வாங்குற மாதிரி இருக்கு. சாப்பிட்டா வாய் புழக்குதா? கீ வாயை திறக்க கூடாது. ஆமா, ஆர்டருக்கார ஓட்டிடுவேன். ஆமா, மோசம் நல்லா போகுதா? அப்படியா? நீ வாழைப்பழம் சாப்பிட பிரச்சனை, பழத்தை பார்த்து சாப்பிடணும். ஆமா, என்ன நான் ஹவுசிங் போடுறவங்களுக்கு நான் வாழைப்பழம் தருவேன். நம்மகிட்ட ஒரு நேந்திர பழம் இருக்கு, சாப்பிட்டீங்கன்னா கக்கூஸ் நிறைஞ்சிடும். கோபுரத்தை அவட்ட கூட ஆரம்பிக்காரட்டேன். முட்டை கோஸ்து சொன்னேன் சார். முட்டை கோஸ்து கிரேவி முட்டை சாப்பிட்டேன். அதை சாப்பிடாதீங்க. ஏன் சார்? லோன் நம்மளுக்கு தராது. ஐயோ, ஆமா, நல்ல பலாப்பழம் இருக்குல்ல, ஆமா. உள்ளோட உள்ள தள்ளுங்க. சரிங்க சார், சரிங்க. ஆமா, அப்பதான் நமக்கு லோன் சார், போடுறாங்க. நீங்க என்ன சொல்லீங்க அதுக்கு நான் உங்க அப்பா கேட்கிறேன். பேர் என்ன? எங்க அப்பா பேரு அடைக்கல சாமி சார். அடைக்கல சாமி. ஆமா சார். ஏற்கனவே நான் நோட்டு புக்கை பெருத்தி பார்த்தேன், ஒரு மாட்டு லோன் போட்டிருந்தீங்களா? ஆமா, போட்டுருந்தாங்க சார். உங்க அப்பா பேர் என்ன? அடைக்கல சாமி சார். அந்த லோன் அடைச்சே அடைக்கலையா? அடைக்கல சாமி சார். மொப்பை பேர் தெரியும், லூசு முண்டை. அடைச்சிக்கல சாமிங்கிறது தெரியும். 2 லட்சம் ரூபாய் பாக்கி இருக்கு, அதை அடைச்சே அடைக்கலையா? அடைக்கல சாமி சார். அடைக்கல சாமி. உங்க அப்பா லோன் பாக்கி இருக்கு 2000 ரூபாய், அதை அடைச்சே அடைக்காம. அதான் சார் அடைக்கல சாமி. அடைக்காம அடைக்கல 2000 ரூபாய் லோன் போட்டியில போட்டோம் சார். அதை அடைச்சே அடைக்கலையா? அதான்டா கிறுக்கு பையில அடைக்கல சாமி. ஆனா எடுவட்ட எருமை மாடு பையல லோனு போடுற மோரைய பத்தியா? அடைச்சாங்களா அடைக்கலையான்னு தெரியாம நீ பேக்கத்துக்கிட்டு லோனு போடுறேன் உன்னை போட்டோம். அந்த என்னடா கொடுமை? அவன் தான்டா லோன் அடைக்கல. அவர் எங்கேயோ லோன் போட்டு பாரு இருக்க. ஆகா, நம்மளத்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இடத்த விட்டு கலந்துரும். ஐயா ஐயா அப்பா மாசானே 108க்கு போன் பண்ணுங்க. கீழே உட்கார சொன்னப்பா, அது வேற கீழே வந்துடா. முடியாத மனுஷன் பாவம் சார். வயசானவர் மந்த உடைய தெரிஞ்சு நேரம் உட்காரு. பெரிய மனுஷன் தானே. 2000 பேர் வர சொல்லி ஒரு லோன் போட்டு தரேன். என்ன லோனு? மருத்துவ செலவு. நீ எத்தனை பேருக்கு தான் லோன் போடுங்க? நிறைய பேர் லோன் போட்டிருக்கேன். நிறைய பேர் லோன் போடுறாரு. இங்க என்ன வந்திருக்க? இங்க என்னத்த உனக்கு போடக்க வந்திருக்கேன். எனக்கு நீ போறியா போறியான்னு எனக்கு தெரியும். ஏன் நீ வச்ச ஆள் கிடையாது. நான் வச்ச ஆள். லோன் ஆபீசர்னா லோன் ஆபீசர் மாதிரி பேசிய. யாரு பொம்பளை லோன் வாங்க வந்துட்டு கருவா முட்டாங்கிற கருப்பிங்கிற என்ன இஷ்டத்துக்கு பேசுறீங்க? என்ன ஏன் விஷயத்துக்கு எதுக்கு பேசுற? பேசுவேன். வாய் இருந்தா என்ன பேசுவியா? வாய் இருந்தா அப்ப உடனே நான் மரியாதை பேசவா? வாய் பேசத்தானே கொடுத்துருக்கேன். எதுக்கு பேசுறேன்னு தான் கேட்கிறேன். பேசுவேன். என்ன முன்ன பின்ன நீ பாத்துருக்கியா? பேசுவேன். உனக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கா? எனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இருக்கா முதல்ல? சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இல்லாதவன் நீ எதுக்கு என்ன பேசிட்டு இருக்க? இங்க ஏன் 3 லட்சம் முண்டை. ஏண்டா எடுவட்ட எருமை மாடு பேர? ஏண்டா தோத்தைக்கு தொண்ணாது கதை பேர? ஏண்டி இருக்க வீடு இல்லாதவன். ஏண்டா என் சிக்கத்துக்கு சூம்பி போனவன? ஏடு முடித்த துணி இல்லாதவன். ஏண்டா என் படுக்க பாய் இல்லாதவன? மோந்து குடிக்க முந்தல. என் காலை சவுக்கு காலை தூக்குனவன? நொங்குக்கு நங்கு நங்குட்டு ஆனா விட்டா. போனா என் இளநிக்கு ஏச்சுக்கிட்டு கிடந்தவன? அடிய சேவுக்கு நோகாம ஆனா குட்டை. போனா என் பலாப்பழத்துக்கு படுத்து கிடந்தவன? என் ஊசிக்கு ஓசியா ஆனா வந்தவன். போனா என் புடலங்காய்க்கு புலந்துக்கிட்டு கிடந்தவன? உருளைக்கிழங்குக்கு உருண்டு கொடுத்தவன். என் படைக்கு வாய புலந்தவன? என் சொரக்காய்க்கு சொரிஞ்சுக்கிட்டே வந்தவன். என் போண்டாவுக்கு அகட்டி கொடுத்தவன? என் பீட்ரூட்டுக்கு காற்றுவாலே வந்தவன். என்ன இப்படி பேசுற? அண்ணன் கிளம்பிட்டாரு. என்ன கிளப்பு வரல. என்ன கிளப்பு வரல. ஒழுக்கமா பேசுற. ஆம்பளைய ஒழுக்கமா பேசுறேன். ஆம்பளை கிட்ட பொம்பளை எப்படி பேசுற அப்படி பேசுற. பொம்பளை கிட்ட ஆம்பளை எப்படி பேசுற அப்படி பேசியா? ஒரு டீஷர்ட்டா பேசிட்டு இருக்கேன் நானு. என்ன நீங்க பேசுங்க சார். டிஸ்பிளே மேல. உங்க நான் ஏதாவது மரியாதை கட்டமா பேசுறேன். இல்ல நான் நீங்க லோன் ஆபீசர் சொன்னே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாங்க சரியா கொடுத்தோம். என்னத்த கொடுத்த? அத நீங்க காப்பாத்திக்க தெரியுதா? என்னத்த கொடுத்த? லோன் ஒரு பாம்ப ஃபுல்லா பண்ணி தர முடியல. ஏமா நீ என்னத்த பண்ணி பாவ பாம்ப நாங்க
படிக்காத பாமர மக்கள். சோகா. நீங்க படிச்ச இளைஞர் தானே? ஆமா. ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணது இல்லைன்னா அதை நீங்க தான் ஃபில் பண்ணணும். அப்படியா? அந்த வேலை தான் உங்க கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. படிச்சவங்க சொல்ல படிக்காதவங்கள கேட்கணும். என்னப்பா? படிக்காதவங்கள கேட்கணும். எல்லாத்துக்கும் கேட்க முடியாது. நாம கேட்க வேண்டிய இடத்துக்கு மட்டும் தான் கேட்க முடியும். ஏன் சொல்ல கேட்டுட்டா நீ ஆகணும். ஏன் சொல்ல நீ தான் ஒரு குடும்பத்துல கேட்கணும். நான் உட்காருங்க. நான் நிக்க சொன்னா நீ நிக்கணும் முதல்ல. ஒண்ணுக்கு இருக்கணும். ஏய் நீ சொல்றது நான் படுக்க சொன்னா படுக்கணும். படுத்தா தான் உனக்கு வேலையே. ஆமா ஞாபகத்துல வச்சுக்க. படுத்தாதான் வேலையே உனக்கு. படுக்காம போ. நான் போய் காட்டுல போய் கை இருக்குல. ஏய் எதுக்கு? உழுது கூட புடிச்சிக்கிறேன். வாய் அதிகமா பேசாத. வாய் பேசாத. நிப்பாட்டா. நிப்பாட்டா. ஏண்டா வெண்ண கோட்டமேடு வெண்ண? ஏன் புதுக்கோட்டை வெண்ண? ஏன் தஞ்சாவூர் வெண்ண? ஏன் சம்மங்குளம் வெண்ண? ஏன் கமுதி வெண்ண? என் தம்பி புளியங்குளம் வெண்ண? என் காரக்குடி வெண்ண? என் மைசூர் வெண்ண? என் ஓரிசா வெண்ண? என் திண்டுக்கல் வெண்ண? என் கரூர் வெண்ண? என் சமூகராஜா வெண்ண? பேசுறா வெண்ண. பேசுறி ஏண்டி ஆல்ரவுண்டுக்காருக்கு வெண்ண ஏண்டி 3 கிளாஸ் முங்க யாரும் போது எனக்கு என்னடா பேப்பர் வச்ச கேட்காத கேட்கப்பேன் அவளை. அவன் கேட்டுட்டேன் நாளைக்கு கமிட்டியில உட்கார போறேன். சிரிக்கிறது என்னோட இயல்பு. நீ 1000 வெண்ண போடு. நான் இங்க ஒரு மேடையில மட்டும் அது 18 கொடுக்காம இருக்க மாட்டேன். நீ வெண்ணெய் கேட்டீல. வெண்ணெய் எதுல இருந்து வரும்? தயிர் எதுல இருந்து வரும்? மோர் எதுல இருந்து வரும்? பால் எதுல இருந்து வரும்? என்ன மாடு? பசு மாடுங்க. பொட்டை மாடு தானே? அப்ப நீதானடி வெண்ணெய். என் புதுக்கோட்டை வெண்ணெய், என் மானாபுர வெண்ணெய், என் கமுதி வெண்ணெய், என் அருப்புக்கோட்டை வெண்ணெய், என் சிவகங்கை வெண்ணெய், என் கைகாட்டி வெண்ணெய், என் திருவையமுத்தூர் வெண்ணெய், கேள்ற ஆல்ரவுண்டுக்காரு தண்டி எங்கள் வெண்ணெய், கேள்ற தண்டி தண்ணி பாயல வெண்ணெய் எடுத்துக்க வேண்டி. என்ன ரொம்ப பேசுறேன். எனக்கு சப்போர்ட்டுக்கு அழகர் இருக்கா. அவன் சப்புல இருக்கா இருக்கேன். இத்தனை வெண்ணைய கூப்பிட்டீங்க மிஸ்டர் சண்முகராஜா. நான் என்ன உங்களை தவறா பேசுறேன்? நீங்க ஏன் கோவப்படுறீங்க? பாவமே அந்த பச்சை ரெண்டு பேரும் ஒரிசா வெண்ணங்கற நம்ம ரெண்டு பேரும் அப்படியே சரிக்கு சமமா போகணும். அப்படியே ஒரு குடும்பத்துல மனைவி பேச்ச புருஷன் கேட்கணும். புருஷன் சொல்ல பொண்டாட்டி கேட்கணும். குடும்பம் மாதிரி கேட்கணும். விட்டு கொடுப்பவன் கெட்டு போகல. கெட்டு போறவன் விட்டு கொடுக்க மாட்டான். அப்ப சரி சமமா போவீங்கள? விட்டு கொடுக்காம நீ ரெண்டு பொம்பளை கிட்ட போயிட்டு வாங்க, நாங்க விட்டு கொடுத்துட்டு வாக்காத்து இருக்கிற பிரச்சனை போயிட்டு வந்துருவியா? அப்ப நீ ரெண்டு ஆம்பளை கிட்ட போட்டு நான் வாக்காத்துக்கிட்டு அதிக பர்சன்ட் அடி வாங்கி செத்து போயிருவேன். ஆய கிழிச்சு விடுவேன். ஒச்ச கிழிச்சு போடுவேன் நினைச்சுக்க. ராதா சொல்லி ஓட்டுல வேற ஆள்கிட்ட வச்சுக்க. ஓட்டு எடுத்து விடுவேன். தொண்டை மூடு. மூடு நீ ஓடியா மூடு. வாய் பேசுற ஓட்டுக்கேன். சண்முகராஜாவை சங்க அறுக்கிறதே ராதா செய்யலாம் மட்டும்தான். அப்படியா? உன்னைய குனிய வச்சு அடிக்கிறது நான் ஒரு குனிய வச்சு அடி ஒரு நாள் அடிக்க மாட்டேங்கிற. நீ போன 4 பேர் உன்னை குனிய வச்சு அடிப்பாங்க. மரியாதை வச்சுக்கோங்க. இங்க வருங்க. பெண்களுக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். ஆண்களுக்கு நான் என்னைக்குமே சரிக்கு சமமா மரியாதை கொடுப்பேன். என்னன்னு கொடுப்பேன். கெட்டு போகுது. ஆமாங்க. நான் உங்க அப்பாவை நினைக்கிறேன். மயனா நினைக்கிறேன். நான் மயனா. அப்ப பசிச்சா அம்மா மயனே அம்மா மயனே அம்மா அம்மா பால் குடிக்கவா? பால் தம்பி அப்பா ஊரும்பே. நான் சித்தப்பாம்பே. சின்னமாம்பே. நான் பெரியப்பாம்பே. பெரியமாம்பே. நான் பெட்டியம்பே. மிருதங்கம்பே. நான் ஆல்ரவுண்டு வாழம்பே. நான் ஆம்பே. சண்முகராஜா உன்னை போட்டு ஊம்புடி. சாபாஸ் கை ப்ரோ 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 போய் பல்ல வளைக்கிட்டு வாங்க. நீ சொல்லி கொடுத்து அடிக்கிறா பாருங்க. சொல்லுங்க. அப்படியா? கொடுக்கிறதுக்கு சிங்கங்களா உட்கார்ந்திருக்கு. நல்லா பேசுறீங்க. ஞாபகத்துல வச்சுக்க. நல்லா புதிய ஆட்டு. ஆமாங்க. இந்த இடத்துல என்ன பண்றீங்க? நீங்க இந்த இடத்துல பண்றீங்க. அப்படியா? ஆமாங்க. நான் லோன் போட்டேனா? ஆமாங்க. எனக்கு ஒரு மிச்சம் ஒரு 5000 தான் இருந்துச்சு. எதுக்கு? அதுல வாழைப்பழம் பிசினஸ் பண்ணிருக்கேன். பிசினஸ் பண்றீங்க? ஆமாங்க. எத்தனை வகை வச்சிருக்கீங்க? நாங்க 4 வகை வச்சிருக்கேன். 4 வகை. ரஸ்தாலி. அது தண்ணி இருந்தல் அழகு இருக்கு. அழகு இருக்கு. செவ்வாழை. செவ்வாழை. வெட்டிக்கார வாத்தியா இருக்கு. ஆமா. அந்த நாட்டு பழம் இருக்குல்ல, அவருக்கு தான் சூத்துவத்தி ஜெயதாஸ்க்கு. அப்படியே? ஆமா. இந்த கதளி பழம் இருக்குல்ல, அது யார் வச்சிருக்கா? அவன் தான் குண்டு கொடுக்குற குளிச்சாமி. நீங்க என்ன பண்ண வச்சிருக்கீங்க? உங்களுக்காக நான் நேந்திரம் வச்சிருக்கேன். அப்படி அது வாழை மரம் சாஞ்சிருமே. அது அப்ப நீங்க என்ன பண்ணுங்க? என்ன எல்லாம் நான் இந்த பழங்கள் மாம்பழம் மாம்பழம் வியாபாரம் 2 பேரும் வியாபாரம் பாருங்க. அடியேறாத மலைகளிலே இழந்த பழுத்திருக்கு
இழந்த பழுத்திருக்கு அடியேறாத வழியிலே இழந்தே படுத்திருக்கு இழந்த படுத்திருக்கு நான் ஏறி குழுக்கட்டுமா நான் ஏறி உடுப்பட்டுமா அன்னவாசல் குமார் அண்ணன் நீ 2 குழுக்கு குழுக்கு நான் ஏறி உழுப்பட்டுமா எசப்பாட்டு பாடட்டுமா இளவட்ட நிட்டுகளா ஏவாள தண்டுகளா அடிமா குளத்துக்கிற மேலே அடி மயிருடத்து சின்னவளே மயிருடத்து சின்னவளே பாறை மேல நின்று பாடுகுரல் கேட்கலையா பாடும் குரல் கேட்கலையா ஓட 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 ரெண்டு பைக் இருக்குல்ல, எந்த பைக் வைக்க நான் இருக்குல்ல? அந்த பைக் எப்படி கூட வச்சிருக்கேன் நீனா போய் ஏமாய்க்க பாருவேன் சூப்பரா இன்னைக்கு இப்ப கீழே வாங்க எப்படி ஜம்போராஜ குலக்கேச ஏற்கனவே அந்த ஆளுக்கு முடியல கோபப்படாதீங்க சண்முகராஜா, நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ அதே மாதிரி நான் செய்யறேன். ஆமா, எப்படி செய்ய சொல்றீங்களோ அதே மாதிரி செய்யறேன். மாடு புடி மாடு ஆயிடுச்சு வாத்தியாரே, செட் பண்ணிட்டீங்களே வாத்தியாரே, கொஞ்ச நேரத்திலேயே அப்படியா ஏன் சிஞ்சினு காய்ச்சிருந்தா ஓடி ஆட்டமாறு
கொஞ்சம் சாப்பிட்டாலும் நறுக்க சாப்பிடுங்க. சாப்பிடு. நல்லா ஆடுறீங்க, நல்லா பேசுறீங்க. என்ன பேசுவேன்? ஆமா, என்ன உள்ளவங்க எல்லாம் வெளியில விடணும். கதையை ரசிக்கக்கூடிய கூட்டம். வாட் இஸ் யுவர் நேம்? அப்படின்னா என்ன? உங்களுடைய பேர் என்ன? சரஸ். சரஸ். உங்க பேரு? மை நேம் இஸ் வரஸ். வரஸ். ஐயா நேம் இஸ் பேரை மை நேம் மாத்திருக்கு. இஸ் குத்து. என் பேரை மாத்திருக்கு. ஆ. என் பேர் ஜக்குன்னு வச்சிருக்கு. சக்கு. உங்க பேரு? என் பேர் முழு பேர் சொக்கலிங்கம், சுருக்கமா சொக்கு. போட எடுபட்ட வேண்டாம். ஐயா உங்க 2 பேரும் மூஞ்சிய பார்த்தா தெய்வ கடாட்சியமா இருக்கு. ஐயா உங்க பேர் என்ன பேரு? சொக்கு. உங்க 2 பேத்துக்கு குழந்தை வரதா நக்குன்னு வைங்க. சூப்பரா இருக்கும். பேரை மாத்திட்டு. 2வது குழந்தை வந்தா மானா முதல்ல முக்குண்டு வைப்போம். பேரை மாத்திட்டு. என்ன? ஓ பிரியா. ஓ பிரியா. உங்க பேருங்க? என் பேரையும் மாத்திட்டு என்ன பேரு? ஓப்பம் ஓபம் ஐயா. வேணாயா, மழை பெய்யாது. போ, அது காயடிச்ச காய் மோத்தத்தை குடிச்சிட்டு ஓடிடும். பேரை மாத்திருக்கு. என்ன பேர்? உங்க பேர் என்ன சொன்னீங்க? என்னதான் சொல்ல வரீங்க? அதனால உண்மையான பேர் என்ன? என் பேர் ராதாஸ்ரீ. உங்க பேருங்க? ராதா செல்வி. ஆமாங்க. மை நேம் இஸ் காதல் சண்முகராஜா. பண்ணுங்க. உங்களை நான் காதல் பண்ணேன். காதல் பண்ணு. என்னுடைய காதல் எப்படியாப்பட்ட எப்படிப்பட்ட காதல்? காதல்? புனிதமான காதல், சொல்லுங்க. அருமையான காதல். மனிதன் உணர்ந்து கொள்ள அதையும் தாண்டி புனிதமான காதல். பின்னாடி இருந்து இப்படி சொல்லு. அதனால என்னுடைய காதலை சொல்லிருப்பா.
காதல்மா. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா. பழசு தான். நன்றிண்ணே. உங்களுடைய காதல்? என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? சொல்லவா?